ஆற்று மீன் வறுவல் செய்ய போகிறோம்ப்பா. இப்போ மசாலா உதிராமல் எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம், சுமதி சமையல். இப்போ மீன் வறுவல் செய்ய போகிறோம். இது ஆற்றுல கிடைக்கிற ஜிலேபி மீன். இதை எப்படி வறுக்கலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையானப்பா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா மீன் கம்மியாக தான் இருக்குது. மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. அரிசி மாவு போட்டுக்கலாம்ப்பா, 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. அரிசி மாவு மட்டும் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும்னா போட்டுக்கோங்க, நான் போடலை. எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா மசாலா எல்லாம் தடவி வச்சுட்டேன். மீனில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும்ப்பா. ஊறினதுக்கப்புறம் பொரித்து எடுக்கலாம். இப்போ மீன் நல்லா 1/2 மணி நேரம் ஊறி இருக்குப்பா. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலான்னு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை அப்படியே கொத்தோடு வச்சு மீன் வறுத்தா நல்லா இருக்கும்ப்பா, அதனால தான் வச்சுருக்கேன். ரொம்ப அனல் வைக்காமல் கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வைங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் வெந்துருச்சுப்பா, திருப்பி போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலைக்கும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கும் நல்ல வாசம்ப்பா, அப்படி ஒரு வாசமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த அரிசி மாவு போட்டிருக்கோம், மசாலாலாம் கொஞ்சம் கூட கீழே பிரியவே இல்லை பாருப்பா, நல்லாயிருக்கு. அப்படியே மீனோட ஒட்டி நல்லாயிருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீன் நல்லா வெந்துருச்சுப்பா. இந்த கருவேப்பிலைக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் என்ன ஸ்மெல்லாக இருக்குது தெரியுங்களா? என்னடா சிகப்பாக இல்லையே, கலர் மாறி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நான் எந்த மசாலாவும் அதிகமாக சேர்க்கலை. நம்ம வீட்டில் எப்போயும் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். எந்த கலர் பொடியும் நான் போடவே இல்லை. கடை மசாலா, மீன் மசாலா அதெல்லாம் சேர்க்கவே இல்லைப்பா. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்ப்பா, ஆற்று மீன் வறுத்து எடுத்தாச்சு. மசாலா ஒன்றும் உதிராமல் நல்லா வறுத்து எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த கருவேப்பிலைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.